இஸ்ரேல்ல வந்து இந்த பாலஸ்தீன் மேல குண்டு போட்டு இது பண்ணாங்க. இப்ப தொடர்ந்து இத்தனை நாள் யுத்தம் நடந்துட்டு இருக்கு. அங்க மக்கள் குடிக்க தண்ணி இல்ல, சாப்பாடு இல்ல. ஆனா உலக நாடுகளும் ஐநா சபை குரல் கொடுக்குறாங்க தவிர யாருமே போய் முன் உதவி செய்ய முடியல. இப்படி இருக்கையில எதுக்கு சார் இந்த ஐநா சபைன்னு ஒண்ணு இருக்குது சார்? நல்ல கேள்விதான். பொதுவாக இந்த யுஎன் கவுன்சில், அதாவது ஐநா சபை, ஐக்கிய நாடுகள் சபை அப்படின்னு உருவாக்கப்பட்டதனோட நோக்கமே ஒரு நாடுகளோட பிரச்சனைகளை காமனா நம்ம ஒரு 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 தலைமை வேணும், அதை கண்டிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு நாடு நல்லா இருக்கும்னா நீதிமன்றம் நல்லா இருக்கும். இப்ப நீதிமன்றம் தலையிட்டு அதை வருத்தம் தெரிவிக்கிறதோ அல்லது கண்டிக்கிறதோ இல்லைன்னா ஒரு நாடு சிறப்பா என்னதான் அரசியல் கட்சிகள் இருந்தாலும் பாராளுமன்றம் சட்டமன்றங்கள் இருந்தாலும் ஒரு நீதிமன்றங்கள் தான் இது தீர்மானிக்கிறது. அப்படிங்கிறது போல பொதுவான நாடுகள் நடக்கிற பல பிரச்சனைகளை தீர்வு காண்றதுக்கு தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபை. அது இயங்குதா இல்லையா அப்படிங்கிறது பெரிய கேள்விதான். நல்ல கேள்விதான் நீங்க கேட்டது. ஆனா இதுக்கு காரணம் என்னன்னா, இந்த பெரிய பெரிய வல்லரசுகள் சொல்லப்பட்ட நாடுகள் அதில் ஸ்பான்சர் பண்ணுது. நான் உங்களுக்கு ஸ்பான்சர் பண்ணேன்னு வச்சுங்களேன், நான் சொல்றதெல்லாம் நீங்க கேட்டாகணும். அப்படி மக்களை தான் அவங்க சார்பில் அவங்க வச்சிருக்காங்களே தவிர ஒரு நடுநிலையாளர்களை நல்ல பிரச்சனைகளை தீர்மானிக்கிறவர்களை அங்க வைக்கல. அதுதான் இங்க அடிப்படையில பிரச்சனையா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இல்ல சார், இப்ப மக்கள் சரி ஏதோ ஒரு கோபத்துல ஒரு பகையில சண்டை வரலாம். இப்ப குழந்தைகள் வரைக்கும் பசியில மண்ணு அள்ளி திங்குற அளவுக்கு கூட மனிதாபிமானத்தோட இறங்காம இருக்கிற அந்த இஸ்ரேல் தலைவருக்கு ஏன் சார் அந்த இறக்க பணமே வர மாட்டேங்குது? அமெரிக்கா கூட அந்த இறக்க பணம் வர மாட்டேங்குது. அவங்க குழந்தை இல்லைல்ல, அவங்க நாட்டுல அந்த குழந்தை இறந்து அல்லது அந்த நாட்டுல இந்த குழந்தைகள் சாப்பாட்டுக்கு பல மண்ணை அள்ளி திங்கிறதுன்னா அவங்க ஒத்துப்பாங்களா? இப்ப நம்ம இந்தியா போன நாடுகள் கூட ஒரு நேரங்களில் கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வாட்ஸ்அப்ல வருத்தத்தை தெரிவிச்சுட்டு ஸ்டேட்டஸ்ல பயங்கர கோவத்தோட போட்டுட்டு நம்ம போயிடுறோம். எத்தனை பேருக்கு இதுல வலி இருக்குங்க. ஒரு குழந்தை தண்ணி இருக்கு இல்லையா, லாரியில கீழே சென்ற தண்ணிய எடுத்து குடிக்குது. பிரெட்ட அந்த ஆயில் இருந்து அந்த தண்ணியில போட்டு சாப்பிடுது. ஏன் யாருக்குமே அதை பத்தியான கவலையே இல்லை. அப்ப உணர்வுகள் அற்று உணர்ச்சிகள் அற்ற ஜடங்களா தான் அந்த தலைவர்கள் இருக்கிறாங்க. அவங்க நாடு நல்லா இருக்கணும், அவங்க மக்கள் நல்லா இருக்கணும், அவங்க குழந்தைகள் நல்லா இருக்கணும். இந்த பார்டரை தாண்டவங்க, ஒரு பார்டரே இருக்கக்கூடாது. இப்ப நம்ம தேசியம்னு வரும்போதுதான் பிரச்சனை வருது. இந்த தேசங்களை கடந்து ஒரு எர்த்து ஒரு சோல் அப்படிங்கிற ஒரு நிலை வந்தாதான் இந்த லவ்ங்கிற ஒரு விஷயமா வரும். ஏன்னா இந்த பார்டர் வரும்போது எங்க பிரச்சனை வந்துருது. இந்தியா ஒரு பார்டரு, பாகிஸ்தான் ஒரு பார்டரு, பங்களாதேஷ் ஒரு பார்டரு. இவங்கெல்லாம் யாரோ மாதிரியும் நம்ம சுட்டு கொள்ளணுங்கிற மாதிரியும் எந்த கண்டையும் தான் சொல்றேன், பாகிஸ்தானே தான் சொல்றேன். பாகிஸ்தானுக்கு நம்ம மேல ஒரு இறக்கமே வர மாட்டேங்குது. நம்ம நாட்டு மக்களை பிடிச்சி கொள்றதும் தேவையில்லாத பிரச்சனைகளை காஷ்மீர்ல கொண்டு வரதும் இடம் தானே இங்க பிரச்சனை. நம்ம வாயில என்ன வேணாலும் பேசலாம். மனிதாபிமானமும் கொஞ்சமாவது இருக்கா? ஒரு குழந்தைகள் ரத்தத்தோட நின்று சாப்பிடறதுக்கு வழி இல்லாம பார்க்கவே கண்ணீரா இருக்கு. இதை பார்த்து இறங்காத தலைவர் எதை பார்த்து இறங்குவான்? அது பாலஸ்தீன குழந்தையா இருந்தானே, இஸ்ரேல் குழந்தையா இருந்தானே, ஈரான் குழந்தையா இருந்தானே, இதுல எங்கன்னு இந்த மதவெறி பிடிச்ச இந்த மிருகங்களுக்கு எப்ப பாரு மதம், ரிலீஜியஸ் என்ன சொல்லித்தரணும்? உங்களுக்கு பண்பை சொல்லித்தரணும், பாதுகாப்பை சொல்லித்தரணும், அன்பை முதல்ல சொல்லித்தரணும். இதை மறந்துட்டு இந்த குருட்டு ஆட்டம் என்ன பண்றாங்க? குருட்டாட்ட மக்கள் வெறி பிடிச்சு மதவெறி பிடிச்சு ஒரு நாட்டு மேல இன்னொரு நாடு, இன்னொரு நாட்டு மேல இன்னொரு நாடு தான் பாஞ்சிட்டு இருக்கு. இதுல யார் பாதிக்கப்படுறா? இன்னசென்ட் பீப்புள் தான். அவன் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு குடும்பங்களை பார்த்துட்டு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டியோட நடந்துக்கிற பல மக்கள் இன்னைக்கு இறந்து போறாங்க. அந்த குழந்தைகளை பார்க்கும்போது கண்ணீரும் வேதனையும் தான் நமக்கு வருது. இல்ல சார், இப்போ ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் சண்டை நடக்குது. இதுல யார் சார் ஜெயிப்பா? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இதுல கண்டிப்பா மேல இறைவன் ஒருத்தர் இருந்தா, ஐ திங்க் காட் இஸ் ரியல்னு நான் நம்புற ஒரு ஆளு. எனக்கே என்ன தோணுதுன்னா, என்னடா கடவுள் இருக்காரா இல்லையா பல கேள்விகள் நமக்கு எழும்புது. ஏன்னா இங்கேருந்து பல 1400 கிலோமீட்டருக்கு இங்கேருந்து போயிட்டு இருக்கு. எல்லாரும் சந்தோஷமா பாக்குறான். அதர் கண்டிஷன் அங்க போற அழகா ராக்கெட்லாம் போயிட்டு இருக்கு, ஏவுகணை எல்லாம் போயிட்டு இருக்குன்னு சொல்லி சந்தோஷமா போடுறான் வீடியோவை. ஏன்னா அது ஒரு நாட்டையே அடிக்க போகுது, இந்த பக்கம் ஒரு நாட்டையே அடிக்க போகுது, உணர்வு இல்லாம இருக்கிறான். அப்படிங்கிறதுனால இதுல யாரு ஜெயிச்சா என்னங்க? இவங்க எதை ஜெயிச்சு என்ன பண்ண போறாங்க?
இவனுக்கு நிலமும் பொருளும் தங்கமும் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேருமே ஜெயிக்க போறது இல்ல, ரெண்டு பேருமே தோத்துதான் போறாங்க. இல்ல சார், ஒரு தலைவர்னா நாட்டு மக்களை காப்பாத்துறதுன்னா நல்ல ஒரு தலைவர். இன்னொரு ஈரான் தலைவருக்கும் இஸ்ரேல் தலைவருக்கும் இருக்கிற ஈகோனால அப்பாவி மக்கள் எல்லாம் செத்து போறாங்களா சார்? இது ஒரு நல்ல தலைவர் கழகா சார்? குரான்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அன்பதான் போதிச்சாரு. அவர் மேல குப்பை கொட்டினவங்களே ஒரு நாள் என் மேல குப்பை கொட்டாம போயிட்டீங்களே, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லையான்னு பார்க்க வந்த அவர் எங்க இயேசு கிறிஸ்து மற்றவங்களுக்காக தான் உயிரையே பலியா கொடுத்து பாவத்திலிருந்து மீட்பு கொடுத்தாருன்னு சொல்லுது. இப்படி மதங்களை எல்லாம் போதிக்கிறது அன்பத்தான். இதை இவனுங்க விட்டுட்டானுங்க. நான் யாரு பெரிய ஆளு, ஏன் இடம் பாலஸ்தீனம், ஏன் இடம் வந்து இஸ்ரேல்னு சண்டை போட்டுக்கிட்டு மக்களை கொல்றதுதான் நிக்கிறாங்க. அது மாதிரிதான் இப்ப ஈராக் நிலைமை, சவுதி அரேபியா பணம் கொடுக்குறது, கிறிஸ்டியன்லாம் என்ன பண்றான், இஸ்ரேல் தான் சூப்பர், இஸ்ரேல் எல்லாத்தையும் அழிச்சிருச்சு, இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறாரு. என்னடா என்ன என்ன மனிதர்கள் நீங்க? ஒரு நாட்டை அழிச்சு அங்க உள்ள குழந்தைகள் அனாதை அலையதான் கிறிஸ்து விரும்புவாரா, இல்ல கிறிஸ்தவம் விரும்புதா? அதையதான் குரான் விரும்புதா? அல்லாஹ் அதான் விரும்புறாரா? அல்லாஹ் அன்புடையவன், அல்லாஹ் ஏற்புடையவன் எவ்வளவோ சொல்லுது நம்ம குரான். என்ன இதெல்லாம்? மதங்களை வெறுத்து மனிதத்தை நேசிக்கும் பொழுது மட்டும்தான். அதனாலதான் பெரியார் சொன்னார், மதமும் வேணாம், ஜாதியும் வேணாம், மனுஷனா பாருங்களா வெங்காயம். அந்த வெங்காயம் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. நம்ம எல்லாம் கொஞ்சம் ஒரு அறிவோட இருக்கிறோம், முதிர்ச்சியோட இருக்கிறோம்னா இந்த மதங்கள் நம்மளை மேற்கொள்ளாமல் மனிதத்தோடு பாரம்பரியத்தை பார்க்காமல் அன்போடு சமுதாய சிந்தனையோடு சமூக அக்கறையோடு நம்மை திராவிட பாரம்பரியம் வளர்த்ததின் விளைவுதான் நம்ம கொஞ்சம் பகுத்தறிவோட இருக்கும். நம்ம பகுத்தறிவு தலைவர்கள்லாம் இல்லாம போனோம்னா நம்மளும் முட்டாத்தாம இந்த ஜாதி தான் பெருசு, மதம் தான் பெருசு, இந்த கோயிலுக்குள்ள அந்த கோயில் இருந்தது, அந்த கோயிலுக்குள்ள இந்த கோயில் இருந்ததுன்னு சண்டை போட்டு அதை உடைச்சி இதை உடைச்சிக்கிட்டு அன்பு இல்லாம அலைய வேண்டியதான். எப்பொழுது மதம் ஒருத்தனுக்கு பிடிக்கிறதோ அவன் மதம் பிடித்துதான் அடையும். அவனை திருத்தவே முடியாது. நான் இப்ப உதாரணத்துக்கு நான் என்ன எடுத்துக்கேன், ஒரு கிறிஸ்டியன்னா கிறிஸ்தவனை மட்டும் தான் நேசிக்கணுமா? எல்லாரையும் நேசிக்கணும்ல. என்னோட இருந்த கிறிஸ்தவ நண்பர்களை விட என்னை நேசிக்கிற என் நண்பன் பாலாதான் நினைச்சிருந்தவன். அவன் ஆதிபராசக்தி பக்தரு, நான் ஏசு கிறிஸ்துவ வழிபடுறேன். என்ன எங்களுக்குள்ள பிரச்சனை? அன்பா இருக்கணும். எனக்காக உயிரை கொடுக்கக்கூடிய நண்பன் முக்கியமா, இல்லையா மதத்துல இருந்து ஒருத்தவங்க மக்கள் வர முக்கியமா? மதத்தை விரித்து மனிதத்தை நேசித்தால் மதத்தை வழிபடுங்க, தப்பு இல்ல. இயேசு கிறிஸ்துவா, அல்லாவா, முருகனா, அது பிரச்சனை இல்லை. இங்க அவருக்கு பிடிச்சிருக்கு, ஒரு நம்பிக்கை இருக்கு, அதை யாரும் இங்க குறை சொல்லல. ஆனா அந்த நம்பிக்கையை வெறியாக்கி மத வெறியாக்கி நான் கிறிஸ்தவனோட தான் பழவேன், கிறிஸ்டினா நீங்க ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு பழகலாம். பார்த்தீங்களா? அவன் ஜாதியை விட மோசமானவன். அதனால அன்புதான் சிறந்தது, அன்பு மட்டுமே சிறந்தது. மதத்தை விரித்து மனிதத்தை நேசிக்காவிட்டால் இந்த போர்கள் இன்னும் அதிகமாகுமே தவிர குறையாது. அது மாதிரிதான் உன்னை விட நான் பெருசு, என்னை விட நீ பெருசுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு இங்க போராட்டம் நடக்குது. ரெண்டு பேரும் ப்ரூவ் பண்ணும் போது எவனவே இருக்க மாட்டான் அதோட, இல்லையா? பாருங்க, அதுல ஒரு மீடியாக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், நேற்று இப்படி இருந்தது, இன்று இப்படி இருக்கு. ஏன்னா வருத்தமே இல்லையா உங்களுக்கு? ஒரு கட்டடம் மேல விழுந்து ஏவுகணைகள் போய் தாக்கி, நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு நாள் மழை பெஞ்சு கரண்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சென்னை போன்ற நகரங்களா ஐயோ கரண்ட் இல்ல உயிர் போயிருது. அவ்வளவு பரபரப்பா இருந்த கண்ட்ரி ஸ்டேட்ல எல்லாம், அதாவது தலைநகரங்கள்ல எல்லாம் ஒரு நிமிடத்துல கரண்ட் இல்ல, எதுவுமே இல்ல, சாப்பாடு இல்ல, தண்ணி இல்லைன்னு ஆயிடுச்சுன்னா இந்த மக்களுடைய மனநிலை முதல்ல எப்படி? அவன் எப்படி நார்மலா திங்க் பண்ணுவான்? அவனோட வேதனை எவ்வளவு பெருசா இருக்கு. ஏன்னா அவங்கள ஒரு சில குழந்தைகள் எல்லாம் பாக்குறேன், அப்பா இல்ல அம்மா இல்ல, ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அப்படி உட்கார்ந்துருக்கு. யாரோ ஒருத்தவங்க ஏதோ போய் கொடுத்தா அந்த வண்டியை பார்த்துட்டு ஓடுது. என்னங்க பண்ண அந்த குழந்தை? நம்ம குழந்தைய யோசிச்சு பாருங்க, நம்ம யாருமே இல்ல. இப்ப என் குழந்தைகளுக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல, எங்க போய் நிற்கும் அந்த குழந்தை? அப்படிப்பட்ட குழந்தைகளை யார் பாதுகாக்கிறது? உதாரணத்துக்கு பெண் குழந்தைகளை யார் பாதுகாக்கிறது? என்ன மனநிலை இது? இது எங்க போய் முடிய போகுது?
யாருக்கும் கவலை இல்லை. நீ கேட்ட மாதிரி ஐநா சபைகளுக்கு இப்ப வந்து டீ குடிக்கவும் பிஸ்கட் சாப்பிடவும் தான் நேரம் இருக்கு. இதை வச்சு தீவிரமா விவாதிச்சுட்டு நாங்க ஒரு வருத்தத்தை தெரிவிக்கிறோம்னு ஒரு கண்டன தெரிவிப்போடு போயிடலாம். இப்போ நட்பு நாடுன்னு சொல்றாங்க சார். இப்போ நட்பு இப்போ நான் கேக்குறது, இப்போ நம்ம இந்தியா இருக்கு, நம்ம இந்தியாவோட நட்பு நாடு பாத்தீங்கன்னா இப்ப ரஷ்யா, அமெரிக்கா, சரி, இப்ப நிறைய நாடுகள் இருக்குது. இப்போ யுத்தங்கள் வரும்போது அவங்களும் வந்து சப்போர்ட் வரல. இப்போ உதாரணத்துக்கு போது நம்ம ஈரான் இஸ்ரேலுக்கு சண்டை நடக்கு. யுத்தம் நடக்கும்போது அதோட நட்பு நாடுகள் அதோட போய் போகல. ஆனா அவங்க ரெண்டு தான் சிங்கள சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க. நட்பு நாடுகள் சும்மா வாயறிக்கை மட்டுமே கொடுத்துட்டு இருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, நட்புலாம் வெறும் வேஸ்ட் தான், நமக்கு பசிச்சா நம்ம தான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இந்த சண்டைகள் இப்ப நடந்துட்டு இருக்க சண்டை, ரஷ்யா அந்த ஊருக்குலாம் சண்டை நடக்குது பாத்துங்க. உங்களுக்கு புரிஞ்சிருச்சு, தலைவர்களுக்கு புரியல. என்னன்னா, ஏன்னா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அவனை வந்து இப்ப இந்த சிங்கம், லயன் இவரை நினைச்சா அப்படியே புல் பூண்ட கூட அழிச்சிருவாரு. என்ன இருக்கு, உன்னை உருவாக்குறது தான் கஷ்டம். இறைவன் பல கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை உருவாக்கியிருக்காருன்னா பைபிளும் சொல்லுது, குரானும் சொல்லுது, என் பகவத்கீதையும் சொல்லுது. இதெல்லாம் அவனுக்கு மறந்துட்டாங்க. எதையோ நான் பிடிச்சிக்கிட்டு நாங்க இதை பிடிச்சி ஜெயிக்க போறோம். நான் சொன்ன கைப்பிடி சாம்பல் தான் இருக்கும் அவங்களுக்கு கடைசி வரைக்கும், இல்லையா? இத உலகத்தை ஆண்ட வல்லரசா இருந்த அலெக்சாண்டர் சொன்னாங்க, நான் சாகும்போது நல்ல மருத்துவர்கள் என்னை தூக்கட்டும், நல்ல செல்வந்தர்கள் என்னை தூக்கட்டும், என் கை ரெண்டையும் அந்த இதுல இருந்து எனக்கு வச்சிருக்க அந்த பெட்டியில இருந்து வெளியே எடுத்து போடுங்க. ஏன்னு கேட்டப்ப, நான் போகும்போது எதையுமே எடுத்து போகல. என்கிட்ட பணம் நிறைய இருந்துச்சு, ஒண்ணும் பண்ண முடியல. எல்லா பெரிய மருத்துவர்களும் என்கிட்ட என்னை காப்பாத்தி கேட்டேன். அப்போ இந்த உலகத்துல நிரந்தரமானது என்ன? கிரவுண்ட் ரியாலிட்டி தான், அன்பு தான். அன்ப மதமா ஒருத்தன் நினைச்சிட்டா எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போயிடுவான்ல. ஒரு லவ் பண்ணும்போது பாருங்க, 2 பேரும் எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போயிடறான். கல்யாணம் பண்ணவன் பாருங்க, ஒன்ன கூட விட்டு கொடுத்து போக மாட்டேங்கிறான். இது பிரச்சனை ஆகி நேரம் போய் கோர்ட்ல போய் பாருங்க, என்னடா உனக்கு பிரச்சனை? இவர் அமாம்சம் யூஸ் பண்றாரு, நான் லைஃப் பாய் யூஸ் பண்றேன், இந்த லைஃப் பாய் வந்து இவர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறார். ஏன் பிரச்சனை சொல்றீங்க இருக்கு? ஏன்னா சாப்பாடுக்கு பிரச்சனை இல்லை, தூங்குறதுக்கு பிரச்சனை இல்லை, வீடு இருக்கு, கார் இருக்கு, சம்பளம் இருக்கு. அந்த திமிர்ல இப்படிலாம் ஆடிட்டு இருக்காங்க. சாப்பாடே பிரச்சனை. சோமாலியா போன்ற நாடுகள்ல இப்ராஹிம் ஒருத்தர் இப்போ வந்து சவுத் ஆப்பிரிக்காவோட ஒரு பெரிய நம்பிக்கை நட்சத்திரம் உருவாகிட்டு இருக்கிற ஒரு பெரிய தலைவர், இப்ராஹிம் மரார் ஒரு பேர். அவரு அந்த சமுதாயத்தையே மாத்திருக்காரு. ஒரு ராணுவ வீரனா வந்து 38 வயசுல அந்த எல்லாருக்கும் பஸ், எல்லாருக்கும் டிராக்டர், எல்லாருக்கும் வீடு, அந்த தேசத்தையே மாட்டிருக்க. அந்த மாதிரியான மறுமலர்ச்சி உருவாக்குறதுக்கு இளைஞர்கள்ட்ட ஒண்ணு திட்டங்களை வளர்த்து கொடுக்கறது இல்ல. நீ இந்து நாட்டுக்காக போராடு, நீ முஸ்லீம் நாட்டுக்காக போராடு, நீ கிறிஸ்டின் இஸ்ரேல் கூட இப்பதான் நீ நிக்கணும். மதத்தை நீக்கி விட்டு சமுதாய சிந்தனைகளையும் சமூக அறிவையும் பொதுவான நல்ல சிந்தனைகளையும் ஊக்கப்படுத்தாம ஜாதியையும் மதத்தையும் வெறியையும் இந்தியாவும் அப்படிதான் மாறிட்டு இருக்கு. இந்தியா எங்க போயிட்டு இருக்குன்னா தெரியல. இந்த நிலை மாற எல்லா நாடுகளும் நமக்கு இதெல்லாம் எக்ஸாம்பிள். இந்த ஈரான், இஸ்ரேல் எக்ஸாம்பிள். அப்படியே நெருங்கி வந்துட்டு இருந்ததுன்னா சண்டையை மூட்டுறதுக்கும் மூட்டி விட்டுட்டு சந்தோஷப்படுறதுக்கும் இந்த ஐநா சபைகள், இந்த கூட்டங்கள்லாம் இருக்கே தவிர அது சமூக சிந்தனையோடு பாக்குற அந்த நுண்ணறிவு கிடையாது. எதுவுமே முக்கியம் இல்ல, மக்களுடைய நலன் தான் முக்கியம். வாழ்ற தலைவர்கள் அழிஞ்சு போயிட்டே இருக்கிறார். அவங்க மேல வந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல ஒரு மாற்றம் ஏற்படும். யூனிவர்ஸ்குள்ள நம்ம ஒரு புள்ளின்னு சொல்றாங்க பூமி, அதுக்குள்ள ஏண்டா இவ சண்டை? மதத்தை நீக்கி விட்டு மனிதத்தை நேசிங்கள். மனிதம்தான் சிறந்தது, மனிதம் மட்டுமே சிறந்தது.